السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في ذلك لعبرة لأولي الألباب. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பான அல்லாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே நிறைய மனிதர்களுடைய வரலாறுகளை பேசுகிறான், நிறைய தத்துவங்களை சொல்கிறான், வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லுகிறான். அவற்றை அறிவுடையவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறான். இன்ன ஃபீ தாலிக லஇப்ரா, நிச்சயமாக இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது, லிஉலில் அல்பாப், அறிவுடைய மக்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். சிந்திக்கிற மக்களுக்கு நிச்சயமாக அதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. முன்னோருடைய வரலாறுகள் எல்லாம் நாம் யோசிக்க வேண்டும், அது குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவருடைய பிறந்த நாள் விழா நாடெங்கும் எழுச்சியோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் பிறந்த பூமியில் இருந்து நாம் அவர்களை சிந்திக்கிற போது எவ்வளவு தூரம் அப்பழுக்கற்ற ஒரு தன்னலமற்ற சேவையாளராக, தேசிய தலைவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அப்பழுக்கற்றவராக, தன்னலமற்றவராக இன்றைக்கு அதுபோல மனிதர்களை பார்ப்பது அரிது. காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கான ஒரு நினைவு கூட்டம் நடைபெறுகிறது. அதிலே ஓய்வு பெற்ற ஒரு ஐஜி கலந்து கொண்டு பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் அரசியல் தலைவர்களை கண்காணிப்பதைப் போல கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களை நாங்கள் கண்காணித்தோம். அப்படி கண்காணிக்கிற போது அவர்கள் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் சமநிலை இழக்காமல், சட்டங்களை மீறாமல், யாருக்கும் தொல்லை தராமல் வாழ்ந்து வந்தார்கள் என்கிற செய்தி அவர் சொல்கிறார். அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்கிறார். மண்ணடியில் அவருடைய அலுவலகம் இருக்கிறது, குரோம்பேட்டையில் அவருடைய வீடு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அலுவலக பணியை முடித்துவிட்டு ரயிலில் ஏறி குரோம்பேட்டையில் இறங்குகிற போது அங்கே ஒரு பாலத்தை கடந்தால் அவருடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். சாதாரண நேரங்களிலேயே, பகல் பொழுதிலேயே இந்த பாலத்தை யாரும் உபயோகிக்காமல் அந்த ரயில்வே டிராக்கினுடைய குறுக்கு வழியை உபயோகித்து மக்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவு இரவானாலும், எவ்வளவு வயதானாலும், எவ்வளவு நேரமானாலும் முறையாக அந்த சாலையை பயன்படுத்தி, அந்த பாலத்தை பயன்படுத்தித்தான் தங்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய காட்சி நாங்கள் பார்த்து வியந்து போயிருக்கிறோம். இந்த நேர்மை எப்போதும் காட்ட வேண்டும் என்கிற இந்த நேர்மை, இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது என்று அவர் அந்த கூட்டத்தில் சொல்கிறார். இந்த நேர்மை எப்படி உருவானது என்று பார்க்கிற போது அவர் வளர்ந்த பின்னணி, சூழல், இஸ்லாமிய சூழல். எல்லா குழந்தைகளையும் அந்த நேரத்திலே அடிப்படை கல்வி, மார்க்க கல்வி படிக்க அனுப்பியிருப்பார்கள். மட்டுமல்லாமல் எல்லா வீடுகளும் இஸ்லாமிய சூழலில் தான் இருந்தது. வயது முதிர்ந்தவர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் என்று சொல்லி அடிக்கடி அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தது மாத்திரமல்லாமல் முன்மாதிரியாக அவர்கள் வாழ்ந்தும் காட்டியிருக்கிற சூழலில் தான் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படை தான் அவர்களை நேர்மையாளராக, எல்லோரோரும் போற்றத்தக்கதாக, சொல்லப்போனால் கண்ணியமிக்க என்கிற அடைமொழிக்கு சொந்தக்காராக அவர்களை மாற்றியது. ஆட்சி மொழியாக
இந்தியாவில் எந்த மொழி இருப்பதற்கு தகுதியானது என்று ஒரு விவாதம் வருகிற போது அதற்கான எல்லா தகுதியும் தாய்மொழியில் தமிழ் மொழிதான் பெற்றிருக்கிறது என்று உரத்து பேசிய ஒரே ஒரு தலைவராக காகிதமில்லத் அவர்களை பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த சூழலில் அடுத்த தலைமுறைக்கு இது போன்ற தலைவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அதற்கு இந்த பிறந்தநாள் நிகழ்வை ஒரு காரணமாக்கி எல்லா பகுதிகளிலும் அவ்வப்போது ஆங்காங்கே விழாக்களும் வரலாறுகளை பேசுவதும் அவர்களை குறித்த கையேடுகளை அளிப்பதும் நாம் செய்ய வேண்டும். சுனாமி வந்த புதிதிலே ஒரு உரையாடல் ஒன்று, பல்சமய உரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் பலரும் தங்களுக்கு தோன்றிய கருத்துக்களை, அது எதிர்கொள்ள விதத்தை, அது ஏற்படுத்திய தாக்கத்தை எல்லாம் விரிவாக பேசினோம். அப்போது அந்த கூட்டத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியினுடைய கவிதை வாசிக்கப்பட்டது, சுனாமி குறித்த கவிதை. அப்போ அந்த கவிதை அங்கிருக்கிற எல்லோரையும் உலுக்கியது, மனதை தொட்டது. அப்போ இந்த கவிதை எப்படி வெளிவந்தது? அந்த சுனாமி குறித்த உரையாடலை முன்னெடுக்க போய் தான் நடந்தது. அதுபோல் காகிதமில்லத்தினுடைய உரையாடல் முன்னெடுக்கப்பட வேண்டும், சமுதாயத்தினுடைய எல்லா மட்டங்களிலும் எல்லா பகுதிகளிலும். அப்படி முன்னோர்களை முன்னெடுக்க வேண்டும், ஒரு உரையாடலை துவக்க வேண்டும், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு செய்தி கடத்த வேண்டும். இந்த சுதந்திர போர் என்று சொன்னால் வரலாற்று புத்தகங்களில் இருக்கிற தலைவர்கள் மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. காரணம், அவருடைய வரலாறு தான் அங்கே பதியப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவர்கள் மட்டும்தான் காரணமா என்றால் இல்லை. அதை தாண்டி இன்னும் பலரும் இருக்கிறார்கள், அவர்கள் வரலாற்று இடம்பெறவில்லை. உண்மையான வரலாறு என்று எழுதப்பட்டால் அவருடைய பெயர்களெல்லாம் நிச்சயம் வந்திருக்கும். அது வரவில்லை, அது வர வேண்டும். அதற்கு இது போன்ற முன்னெடுப்புகள் கை கொடுக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய இந்த பிறந்த நாள் சிந்தனையாக அப்பழுக்கற்ற தன்னலமற்ற சேவையாளராக தன்னை முன்னிறுத்திய இதுபோன்ற தலைவர்கள் அடுத்த தலைமுறையிலும் உருவாக வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் சூளுரைக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காகிதமில்லத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சேவைகளை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்தில் உயர்ந்த பரிசளிப்பானாக. அதுபோன்ற ஒரு தூய வாழ்க்கை வாழக்கூடிய பக்குவத்தை, சூழலை நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.